தட்சன் கைலாயம் சென்றான். அப்போது சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்கவில்லை. இதனால் தட்சன் வருத்தம் கொண்டான். அந்த வருத்தமே சிவன் மீது கோபமாக மாறியது. இதனால் சிவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று துடித்தான். அதற்கான நேரமும் வந்தது. ஒரு வேள்வி ஒன்றை நடத்துவதற்காக முடிவெடுத்தான் தட்சன். அந்த வேள்விக்கு விஷ்ணு பகவான், பிரம்மன் மற்றும் 33 தேவர்களையும் அழைத்திருந்தான் தட்சன். ஆனால் சிவனுக்கு மட்டும் அழைப்பு இல்லை. வேள்வியை குரு பகவான் தொடங்கினார். காமதேனுவின் வெண்ணெயை வேள்வி தீயில் அண்டா அண்டாவாக கொட்டினார்கள். பிரம்மன், மகாவிஷ்ணு, 33 தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்தனர். இதனை அறிந்த தட்சாயினி தன் கணவரை அழைக்காமல் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யாகத்தை தன் தந்தை நடத்துகிறாரே, அவரிடம் சென்று இந்த நியாயத்தை கேட்க வேண்டும் என முடிவெடுத்து பரமசிவனிடம் சென்று அதற்கு அனுமதி கேட்டார். ஆனால் பரமசிவன் போக வேண்டாம் என்று தடுத்தார்.